அல்லாஹ்விடத்தில் கடுங்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த காரியத்தில் நாம் பொடுபோக்காக இருந்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். அதாவது இந்த பாவத்தை செய்தால் நரகத்திற்கு சென்று விடுவாய் என்பது ஒரு ரகம். ஒரு தவறு செய்றார், இதை செஞ்சா நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னா அதன் பிறகு அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் மறுபடியும் சொர்க்கத்துக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிறது. சொர்க்கத்துக்கே வர முடியாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமா நரகத்துல இருப்பாரு, சொர்க்கத்துடைய வாசல்கள் அவருக்கு அடைக்கப்பட்டு விடும் என்கிற அளவுக்கு எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியில நாம பொடுபோக்காக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய உறவுகளை பேணக்கூடிய விஷயத்துல மற்ற விஷயத்தை எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையாவது இருக்கிறது. உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் உறவே வேணாம்பா, உறவுக்காரன் போன் பண்ண வேணாம், அவன் வீட்டுக்கு போக வேணாம், அவன் என் வீட்டுக்கு வர வேணாம், எந்த பிரச்சனை எனக்கு வேணாம் என்று சொல்லி உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு நாமும் ஒரு அங்கமாக மாறிவிட்டோம் என்று சொல்லுவதற்கு ஒரு முஸ்லிமாக அச்சப்பட்டு வேதனைப்பட வேண்டிய சூழலில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது குறித்து தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். ஃபஹல் அஸைதும் இதவல்லைதும் அதுஃப்ஸிது ஃபில் அர்லி வதுகத்திஉ அர்ஹாமக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்னா, நீங்கள் புறக்கணித்து பூமியில் குழப்பம் ஏற்படுத்தியும் உங்கள் உறவுகளை முறிக்கவும் முயல்வீர்களா? நீங்க செஞ்சீங்கன்னா பூமியில குழப்பம் ஏற்படுத்தி அல்லாஹ்வை புறக்கணித்து உறவுகளை முறிக்க கூடிய காரியத்தை நீங்கள் செய்ய முற்படுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் எச்சரிக்கிறான். எப்படி தெரியுமா? உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த சாபம், அதை நீங்க என்ன செய்யுங்க, எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நீங்க உறவை முறிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய சாபம், மனிதனுடைய சாபம் அல்ல. நம்முடைய தாயோ தந்தையோ நம்முடைய பிள்ளைகளோ ஒரு கோவப்பட்டு பேசுவாங்களே, அப்படிப்பட்ட அவன் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியாம கோவப்பட்டுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரும். யோசிச்சு பாருங்களேன்.